தென் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் கன்சிஸ்டன்சி ஆஃபர். வெஸ்டேஜ்ல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆஃபர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு மேக்ஸிமம் ப்ராடக்ட்ல ஏகப்பட்ட சேவிங்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு சொல்லுவாங்க. சோ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது. சோ இன்னைக்கு நைட்டு 12 மணியோட 12th இன்னைக்கு நைட்டு 12 மணியோட நமக்கு இந்த ஆஃபர் முடிய போகுது. ஆஃபர் அப்படின்னாவே யோசிச்சு பாருங்க. ஆஃபர் அப்படின்னாவே நமக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதாவது இப்போ டெய்லியுமே எல்லா மந்த்ல எல்லா நாளுமே ஆஃபர் இருக்காது. ஓகேங்களா? அப்ப இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர்ங்கிறது எல்லா மந்த்துமே 2ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ 12ஆம் தேதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆயிடும். இந்த ஆஃபரோட என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? ஜஸ்ட் நான் ஒரு பிரசன்டேஷன் மாதிரி சின்னதா நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர்னா என்னன்னு நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த ட்ரைனிங்க பாக்குறவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆஃபர் நீங்க பண்றீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள சோ அதாவது இதுக்கு முன்னாடி நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கேன் பிரதர், நான் ஐடி போட்டுட்டேன், நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் நான் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ நான் செகண்ட் பர்ச்சேஸ் பண்ண போறேன், பட் ஆனா நான் இப்போ அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபருக்குள்ள வரலாம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க நைட்டு 12 மணிக்குள்ளேயே சோ அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் போட்டுருங்க. புதுசா வரீங்களா சோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. இதை பத்தி எல்லாமே நான் கிளியரா நான் சொல்றேன். அப்படி வெயிட் பண்ணுங்க. என்னோட ஸ்கிரீன் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ நம்ம வெஸ்டேஜ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஃபர்ஸ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து வெஸ்டேஜ்ல நிறைய மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அதிகமான மெம்பர்ஸ் இந்த பிசினஸ் எடுத்து பண்றவங்களை விட இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ்ல இருக்காங்க. சோ அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் தான். இன்னும் சொல்ல போனா பிசினஸ் இன்னைக்கு நிறைய பேர் எடுத்து பண்றதுல மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆஃபர் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் தான். ஏன்னா அவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ல வந்து இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து ஒரு 4 மாசம் இன்னைக்கு ஒரு கடையில போய் நம்ம வாங்குறோம். ஒரு கடையில 4 மாசம் தொடர்ந்து வாங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. சரிங்களா? நம்ம மாசம் மாசம் கடையில பல்கா வாங்கிடுவோமே தவிர நமக்கு ஏதாவது ஒரு முன்ன பின்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா டிஸ்கவுண்ட் சொல்லி போடுவாங்க. பட் ஆனா அதுல பெருசா எந்த ஒரு ப்ராஃபிட்மே இருக்காது. ஆனா நம்ம கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படிங்கிறது நீங்க 4 மாசம் தொடர்ந்து பை பண்றீங்களா உங்களுக்கு 5th மந்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கிடைக்கும். சோ ஒரு 100 பிவி நம்ம பண்றோம் அப்படின்னா 2 விதமான கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்கு. சரிங்களா? சோ அதுல 100 பிவி பண்றோம், நம்ம ஒரு 4 மாசம் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் அப்படின்னா நமக்கு 5th மந்த் சோ 2500 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கூப்பன். ஓகேங்களா? 2500 ரூபாய்க்கு இப்ப நீங்க எப்படி வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 67 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. சோப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 44 rupees நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த 2500 ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ ஒரு சில கேட்டகரி தவிர என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ 2500 ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நீங்க வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா? சோ அதுதான் கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர். ஓகேங்களா? இது மூலியமா நிறைய சேவிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் நம்ம 2 விதமா இருக்கு. ஒன்னு வந்து 100 பிவி, இன்னொன்னு வந்து 60 பிவி. இப்போ 100 பிவிக்கு சோ நமக்கு எப்படி இப்போ 2500 ரூபாய்க்கு வந்து நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் வச்சு 2500 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம் இல்லையா? சோ அதே மாதிரி இந்த 60 பிவில அதோட பாதி. ஓகேங்களா? சோ 1250 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கும். சரிங்களா? அது கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டிருக்கேன் பாருங்க. ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2. சோ கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 100 பிவி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ல எதுவுமே கிடையாது. நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்க முடியும். சரிங்களா? தென் இந்த ஆஃபரை யூஸ் பண்றதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க நிறைய பேர் நம்ம இதுல ப்ராடக்ட் யூஸரா இருக்காங்க. நிறைய பிசினஸ் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் இன்னைக்கு அதிகமா யூஸ் பண்றது இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர். நான் சொன்னேன் இல்லையா? சோ இதுல அப்படி என்ன இருக்கு சோ அப்படி நம்ம பாத்திரலாமா? ஏன்னா இந்த பிசினஸ்ல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா சோ நமக்கு நிறைய இங்க இன்கம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. சம்பாதிக்க முடியும். ஆனா அதை தாண்டி நம்ம வாங்கக்கூடிய அந்த திங்ஸ், ஓகேங்களா, நம்ம வெஸ்டேஜ்ல நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறோம். அந்த திங்ஸ்லயும் நிறைய சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் மூலியமா தான். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை ஸ்டார்ட் பண்றாருன்னா அவருக்கு 4 விதமான பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். முதல் விஷயம் என்னன்னா ரீட்டைல் ப்ராஃபிட். ரீட்டைல் ப்ராஃபிட் என்னன்னா சோ அப்போதைக்கு இன்னைக்கு நம்ம ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா எப்படி வாங்குறோம், எத்தனை ரூபாய்க்கு வாங்குறோம்? உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 100 ரூபாய் ஒரு பொருள் எம்ஆர்பி போட்டிருக்கு, உங்களுக்கு அது வந்து 80 ரூபாய் கொடுக்குறாங்களா 70 ரூபாய் கொடுக்குறாங்களா? கண்டிப்பா கிடையாது. என்ன ரேட் போட்டிருக்கோ 100 ரூபாய் சோ அந்த ரேட்டு தான் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா? சோ அந்த ரேட்டுக்குள்ளேயே அவங்க எல்லாமே வந்து பிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? எனக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு தாண்டி வருது இல்லையா? சோ எல்லாமே இந்த எம்ஆர்பி குள்ள அடங்கிடும். அந்த எம்ஆர்பி ரேட்டு தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கடையில வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? பட் வெஸ்டேஜ்ல அது எம்ஆர்பி ஒரு ரேட் போட்டிருக்கும், உங்களுக்கு டிபின்னு சொல்லி ஒரு ரேட் போட்டிருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் தான் நம்ம வாங்குவோம். அப்போ வந்து ஒரு 10ல இருந்து 20% வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல இருக்கிறதா நீங்க வாங்குவீங்க. சோ ரெண்டாவது ஃப்ரீ ப்ராடக்ட். இன்னைக்கு நம்ம ஒரு கடையில போய் நம்ம வாங்குறோம். சோ ஒரு அண்ணாச்சி கடையில போறோம், ரெகுலரா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போறோம், ரெகுலரா நம்ம திங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம். வாங்கும்போது சோ நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு அண்ணா இந்த மாதிரி ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் கொடுங்க, சோ நான் காசு நாளைக்கு தரேன்னு சொன்னா கொடுத்துவாங்க. ஃப்ரீயா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஒரு செகண்ட் முழிப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா வெஸ்டேஜ்ல நீங்க வந்து வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு மந்த்துமே ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சா அதுக்கு அடுத்த பர்ச்சேஸ்ல இருந்து உங்களுக்கு ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இப்ப நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு 10% ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3000
ரூபாய்க்கு நம்ம ஆர்டர் போறோம் அப்படின்னா 300 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5 to 11%. இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது இன்கம் கிடையாது. இது ஒரு விதமான இன்கம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கேஷ் பேக் நம்ம வச்சுக்கலாமே. ஓகேங்களா? ஏன்னா இது நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு மீட்டிங் பாத்திருப்பீங்க. சோ அதுலயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் பாருங்க 27 ரூபாய். சோ அந்த மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க. நிறைய பேர் நீங்க இந்த ஐடி போட்டு இப்ப பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு எல்லாருமே இன்கம் வந்திருக்கும். இந்த 10th 10ஆம் தேதி. சோ 27 ரூபாய் வந்திருக்கும், 30 ரூபாய் வந்திருக்கும், 50 ரூபாய் வந்திருக்கும். சோ இதெல்லாமே இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? சோ இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கேஷ் பேக் மாதிரி நம்ம கடையில போய் வாங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில 1000 ரூபாய்க்கு வாங்கும்போது நமக்கு அங்க இருந்து 1 ரூபாய் கூட நமக்கு திரும்பி வராது. பட் ஆனா இங்க உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க வாங்கும்போது ஒரு 27 ரூபாய் உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட். ஓகேங்களா? அந்த ஃப்ரீ ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 4 மாசம் தொடர்ந்து வாங்கும்போது நமக்கு 5வது மாசம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்க்கு 2500. ஆனா எம்ஆர்பி படி தான் நமக்கு அந்த பொருள் நீங்க வெளியே கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கலாம். அதுதான் எம்ஆர்பி அப்படின்னு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நமக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. சோ அப்ப அந்த எம்ஆர்பி படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து 3000 ரூபாய் உண்டான ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. சோ அப்ப பெனிஃபிட்ஸ் பாத்திரலாமா? இன்னைக்கு ஒருத்தர் 100 பிவி கன்சிஸ்டன்சி ஆரம்பிக்கிறார். சரிங்களா? சோ அப்போ அவர் எவ்வளவு கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு அவர் வாங்குறாரு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த 3000 ரூபாய் பொருளோட வேல்யூ எம்ஆர்பி எவ்வளவு இருக்குன்னா 3600 ரூபாய் வந்திருக்கும். சோ அப்ப அவருக்கு இந்த இடத்துல சேவிங்ஸ் பாருங்களேன் 20% அவருக்கு சேவிங்ஸ் ஆயிருக்கும். அதாவது 600 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட் மூலியமா. சோ இப்ப அவர் அந்த ப்ராடக்ட்ஸ் போய் எடுத்துட்டு போய் அவர் ஒருத்தர் கொடுக்கறாருன்னா கூட அந்த எம்ஆர்பி படி பார்க்கும்போது அவருக்கு அங்கே 600 ரூபாய் கிடைச்சிடும். நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட் போய் செல் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம சொல்ல மாட்டோம். சரிங்களா? பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வாங்குறப்ப ஜஸ்ட் ஒரு தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? பட் ஆனா நம்ம இங்க போய் ப்ராடக்ட் போய் வாங்கி போய் வித்துடுவாங்க அப்படிங்கறது நம்ம சொல்றது கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க டீமை ரெடி பண்ணணும். டீம் ரெடி பண்ணி பாசிவ் இன்கம் குள்ள போகணும். அதுதான் நம்ம டீமுடைய ஒரு கோல். ஓகேங்களா? இங்க வர ஒவ்வொருத்தருமே ஒரு டீம் ரெடி பண்ணி நிறைய லீடர்ஸ் உருவாக்கி அவங்க மூலம் எல்லாருமே இன்கம் பண்ண வைக்கணும். அதுதான் நம்மளுடைய கோல். ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம எம்ஆர்பி ரேட்டுக்கு நம்ம ஒருத்தர் ஜஸ்ட் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுல ஒரு 600 ரூபாய் நமக்கு சேவிங்ஸ் ஆகுதா? அதே மாதிரி 10% நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். 3000 ரூபாய்க்கு நமக்கு ஒரு 300 ரூபாய்க்கு அந்த மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஒரு 144 ரூபாய் கிடைச்சிருக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு சக்சஸ் சீக்ரெட் ஒரு ட்ரைனிங் இருக்கும். அதுல சொல்லி தருவாங்க. ஜஸ்ட் நான் இதோட கால்குலேஷன் மட்டும் நிறைய விதமான இன்கம்ஸ் இருக்கு. அதெல்லாமே உங்களுக்கு அங்க சொல்லி தருவாங்க. பட் இந்த இடத்துல நான் ஜஸ்ட் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு காட்டுறேன். நம்மளோட பிவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 100 பிவி பண்ணிருக்கோம். இந்த இடத்துல 100 பிவி அப்படிங்கறது நீங்க மென்ஷன் பண்ணி போட்டுக்கோங்க. இன்டூ 18. இந்த 18 அப்படிங்கிறது கம்பெனியோட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரிங்களா? இன்டூ 8%. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெஸ்டேஜ் உள்ள வரும். கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே சிங்கிள் மந்த்ல நம்ம 8% அப்படிங்கறது அச்சீவ் பண்ணிடுவோம். சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு 10 பேர் ஜாயின் பண்றாங்கன்னா 10ல 8 பேர் அந்த மந்த் 8% அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 அப்படின்ட்டு. சோ அது என்ன அப்படிங்கிறது உங்க லீடர்ட்ட கேளுங்க சொல்லுவாங்க. சோ அந்த 8% நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ பேசிக்கா 8% எடுத்துக்கிட்டோம். அப்போ இதை இன்டூ மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 144 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். சரிங்களா? அப்ப டோட்டலா நமக்கு பாருங்க 1044 ரூபாய் நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆயிருக்கு ஒரு மந்த். சோ அப்ப நம்ம 4 மந்த் பண்ணும்போது நமக்கு அந்த வவுச்சர் கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன். சோ இப்ப 4 மந்த் போடும்போது 4176 ரூபாய் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 5th மந்த் பாருங்க உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் நீங்க ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஆனா எம்ஆர்பி படி பார்க்கும்போது நமக்கு அந்த வவுச்சர் 3000 ரூபாய் இல்லையா? சோ அப்ப அங்கே ஒரு 500 ரூபாய் சேவிங்ஸ் ஆயிருக்கா? அப்ப கிட்டத்தட்ட பாருங்க 7176 ரூபாய் நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆயிருக்கு. சோ அப்ப கிட்டத்தட்ட நம்ம வெஸ்டேஜ்ல பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 4 மாசத்துக்கு 3000 ரூபாய்க்கு பண்ணிருப்போம். 12000 ரூபாய்க்கு பண்ணிருப்போம். ஆனா சேவிங்ஸ் பாருங்க 7176 ரூபாய். நம்ம ஆக்சுவலா எவ்வளவு பர்ச்சேஸ் நம்ம பண்ணிருப்போம் நம்ம கையில இருந்து செலவாயிருக்கும் அப்படின்னா 4824 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? யோசிச்சு பாருங்க 12000 எங்க இருக்கு, 4824 ரூபாய் எங்க இருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சேவிங்ஸே. ஓகேங்களா? அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 60% நமக்கு ரிட்டர்ன்ஸா வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. நம்ம வெறும் இப்போ ஒரு 100 ரூபாய் நம்ம கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அந்த 4 மாசம் கழிச்சு உங்களோட சேவிங்ஸ் பார்க்கும்போது நீங்க வெறும் 40 ரூபாய் தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? 60 ரூபாய் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கு. சோ அதனாலதான் நிறைய லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் ஒருத்தர் வராரு 30 பிவி ஆரம்பிப்பாரு. சோ அடுத்த மந்தே ஒரு நிறைய மெம்பர்ஸ் 10 பேர் ஜாயின் பண்றாங்க. 10ல 8 பேர் அடுத்த மந்த் இந்த 60 பிவி கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும் இல்ல 100 பிவி கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் தான் இந்த ஆஃபர். சரிங்களா? அப்போ இதுல மேக்ஸிமம் எல்லாரும் இதுலயே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. இது மட்டும் கிடையாது. சோ இந்த ஆஃபருக்குள்ள வரீங்களா 4 மாசம் உங்க பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகும். சரிங்களா? ஒன்ஸ் இதோட பெனிஃபிட்ஸ் அவங்க அனுபவிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க புதுசா வரவங்க. சோ கண்டிப்பா ஒவ்வொரு மந்த் அந்த கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அப்ப உங்களுக்கு பாருங்க எவ்வளவு சீக்கிரத்துல எவ்வளவு பெரிய பிசினஸ் நடக்குது அப்படின்ட்டு. அப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம பாருங்களேன். இப்ப இந்த 4 மாசம் முடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு 85 ரூபாய் எம்ஆர்பி இருக்குன்னா உங்களுக்கு வெறும் 34 ரூபாய்க்கு தான் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் இடத்துல போட்டிருக்கேன். இப்ப சோப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 54 ரூபாய். ஓகேங்களா? பட் நம்ம 21 ரூபாய்க்கு தான் அந்த சோப்பு வந்து வாங்கிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க வெளியே இன்னைக்கு எத்தனையோ மட்டமான சோப்புங்க இருக்கு. கிரேட் 2 கிரேட் 3 சொல்லி இருக்கு. 45 ரூபாய் 44 ரூபாய் 35 ரூபாய் 38 ரூபாய் அப்படின்ட்டு. பட் ஆனா இன்னைக்கு நம்மளோட கிரேட் 1 சோப். ஓகேங்களா? சோ இந்த கிரேட் 1 சோப் தான் மேக்ஸிமம் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஆனா நம்ம தெரியாம நம்ம வெளியே வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது வாங்குறது மூலமா இன்னைக்கு நிறைய கேன்சர் வருது, தோல் வியாதி வருது. நிறைய நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? இப்ப கூட ரீசெண்டா ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது மூலமா கேன்சர் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? டவ் அந்த பிராண்ட்ல இருக்கிறது. சோ அப்ப பாருங்களேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே நம்மளே காசு கொடுத்து கேன்சர் வாங்கி நம்ம கட்டிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல பாருங்க. சோ நமக்கு கிரேட் 1 சோப்பு 21 ரூபாய் கிடைக்குது.
இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், ஃபேர்னஸ் கிரீம், பாடி டால்க், ரைஸ் பிரைன் ஆயில். ஓகேங்களா, இன்னைக்கு 1 லிட்டர் பாம் ஆயில் நீங்க கடையில போய் கேட்டீங்கன்னா 140 இருந்து 150 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க 1 லிட்டர் பாம் ஆயில். அப்ப 2 லிட்டர் வாங்கினா அதுவே 300 ரூபா ஆச்சு. ஆனா இந்த ஆஃபருக்குள்ள வரும்போது பாருங்க உங்களுக்கு வெறும் 240 ரூபாய் கிடைக்குது. 2 லிட்டர் ஆயில் உங்களுக்கு வரும். அப்ப 1 லிட்டர் பாருங்களேன், கிட்டத்தட்ட வெறும் 120 ரூபாய்க்கு நீங்க 1 லிட்டர் வாங்குறீங்க. இன்னைக்கு வேர்ல்டுலயே பெஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு ரைஸ் பிரைன் ஆயில் தான். அதுலதான் வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம ஹார்ட்டுக்கான சத்து வந்து இருக்கு. நம்ம ஹார்ட் அட்டாக் வராது. நம்ம பிபி, பிளட் பிரஷர், அதாவது பிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரஷர்னு சொல்லுவாங்க, அது வராது. நம்ம ரத்த அழுத்தம் சீரா இருக்கும். நமக்கு பாடி வெயிட்டை கம்மி பண்ணி கொடுக்கும். ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும். சோ இது எல்லாமே பாருங்க ரைஸ் பிராண்ட் ஆயில்ல இருக்கு. பட் இது வெறும் 120 ரூபாய்க்கு 1 லிட்டர் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்க ஜீட்டா டீ. இன்னைக்கு நிறைய பிராண்ட்ல வெறும் டஸ்ட் டீ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குடிச்சிட்டு இருப்போம். 140 ரூபா 150 ரூபா சொல்லுவாங்க டஸ்ட் டீ. மேக்ஸிமம் ஃபுல்லா கெமிக்கல் சாயத்தை ஊத்தி வச்சிருப்பாங்க. நமக்கு அதான் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அதெல்லாம் நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க, வகை வகையா வீடியோ இருக்கும் இவ்வளவு கெமிக்கல் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்றாங்க அப்படின்ட்டு. பட் ஆனா இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான டீ. நம்ம அந்த டீயை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கிரேட் 1 டீயோட நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு இலை, அந்த தேயிலை சுருட்டி வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க அதை. சோ அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான டீயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எவ்வளவு கிடைக்குது, 51 ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறீங்க. இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, அப்போ 40 இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்போ இன்னைக்கு இந்த ஆஃபர் முடிய போகுது. இன்னைக்கு நைட் 12 மணி வரைக்கும் டைம் இருக்கு. சோ ஓகேங்களா, யாரெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி 60 பிபி நம்ம பாத்திரலாமா. சோ இங்கேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க. இங்க ஃப்ரீ ப்ராடக்ட் வவுச்சர் நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா எம்ஆர்பி படி நமக்கு 1500 ரூபாய்க்கு உண்டான ஃப்ரீ ப்ராடக்ட் வவுச்சர் கிடைக்குது. ஆனா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், டிபி பிரைஸ் தான் நம்ம ப்ராடக்ட் வாங்குவோம். அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு 1250 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. இப்போ ஒரு 60 பிபி கன்சிஸ்டன்சி ஆரம்பிக்கிறாரு நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு எக்ஸாம்பிளுக்கு 2000 எடுத்திருக்கேன். நீங்க 1800 ரூபாய்க்குள்ளேயே நீங்க 60 பிபி கொண்டு வர முடியும். பட் ஆனா நான் 2000 நான் எடுத்திருக்கேன். சோ அப்போ நமக்கு அது எம்ஆர்பி படி எவ்வளவு இருக்கும், 2400 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்ப இந்த இடத்துல பாருங்க ஒரு 400 ரூபாய் அப்பயே நமக்கு சேவிங்ஸ் ஆயிடுச்சு. சோ 200 ரூபாய் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம 87 ரூபாய் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் நான் 8% அப்படிங்கிற கணக்குல போட்டிருக்கேன். சோ அப்போ ஒவ்வொரு மந்த்தும் நமக்கு 687 ரூபாய் சேவிங்ஸ் ஆகுது. சரிங்களா, அப்ப டோட்டலா நமக்கு 4 மந்த் நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த 1250 ரூபாய் கூப்பன் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அப்ப 4 மாசம் பார்க்கும்போது 2748 ரூபாய். அது மட்டும் இல்லாம 5th மந்த் நமக்கு 1250 ரூபாய் டிபி பிரைஸ்ல நமக்கு கூப்பன் கிடைக்குது. ஆனா அதோட வேல்யூ என்ன, 1500 ரூபாய். எம்ஆர்பி பிரைஸ் பண்ணும்போது 1500 ரூபாய் ஒரிஜினல் வேல்யூ. சோ அப்ப அங்க ஒரு 250 ரூபாய் நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகுதா. அப்ப டோட்டலா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 4248 ரூபாய் நமக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்ப 4 மாசம் நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், 60 பிவில 8000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். ஆனா சேவிங்ஸ் பாருங்க 4248 ரூபாய். அப்ப ஆக்சுவலா நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் பாருங்க, கிட்டத்தட்ட 3752 ரூபாய் தான். இதுவே நீங்க 30 பிவி பண்றீங்கன்னா யோசிச்சு பாருங்க, 30 பிவி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயில இருந்து 1100 ரூபாய்க்குள்ள இருக்கு எடுத்துக்கலாம். அப்ப நீங்க 4 மாசம் தொடர்ந்து 30 பிவி வாங்கும்போது உங்களுக்கு 4th மந்த்ல 120 பிவி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோ உங்களுக்கு 4000 இருந்து 4400 ரூபாய் பக்கம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. அதுவே இந்த 60 பிவி கன்சிஸ்டன்சிக்குள்ள வரீங்கன்னா பாருங்க, ஆக்சுவலா நீங்க ஒரு 3752 ரூபாய் தான். அப்ப வந்து எவ்வளவு சேவிங்ஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்க, 53% சேவிங்ஸ் ஆயிருக்கு. நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வெறும் 47 ரூபாய் நீங்க செலவு பண்ணி நீங்க வாங்கிருக்கீங்க இல்லையா. சோ அப்ப முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் அந்த 30 பிவி நம்ம பண்றோம் இல்லையா, அந்த 30 பிவி அப்படிங்கறத 60 பிவியா மாத்த ட்ரை பண்ணுங்க. 60 பிவி பண்றவங்க 100 பிவி சீக்கிரம் வாங்க. சோ ஏன்னா அவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சீக்கிரமே உங்க டீமை நீங்க ரெடி பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா, சோ அப்போ இதை 60 பிவி பண்றாங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் நான் போட்டிருக்கேன். பேஸ்ட் வந்து பாருங்க, அது 40 ரூபாய்க்கு அவருக்கு கிடைக்குது. சோ அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் நேரத்தில் ஆட் பண்ணிருக்கேன். டைம்ல அதனால நான் அது முடிச்சுக்கிறேன். சரிங்களா, ரைஸ் பிரைன் ஆயில் பாருங்க நமக்கு வெறும் 282 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. சரிங்களா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டு காட்டியிருக்கேன். இந்த சேவிங்ஸ் வச்சு நீங்க எல்லா ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கங்க. ஓகே, நம்ம இனி வந்து மெயினா நம்ம ஹவு டு ஸ்டார்ட் டாபிக் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிடலாம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்து நீங்க பாத்திருப்பீங்க. சோ இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி இன்னைக்கு நைட் 12 மணியோட முடிஞ்சிடும். அதாவது வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் நீங்க வந்து பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்ப நான் அடுத்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ரீபர்ச்சேஸ் குள்ள வரீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட் 12 மணிக்குள்ள நீங்க இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளேஸ் பண்ணி முடிச்சுங்க. கண்டிப்பா கன்சிஸ்டன்சிக்குள்ள வந்துருவீங்க. அடுத்த 4 மந்த்தும் அடுத்த 3 மந்த்தும் நீங்க 2ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுவே இப்ப புதுசா ஒரு நபர் ஜாயின் பண்றீங்க, இன்னைக்குதான் ஜாயின் பண்றேன், இல்ல நாளைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, நான் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபருக்குள்ள வர முடியுமே கேட்டா தாராளமா வர முடியும். இப்ப நீங்க என்ன பண்ணணும், சிங்கிள் இன்வாய்ஸ்ல நீங்க பண்ணணும். நாளைக்கு நீங்க இந்த ஆஃபருக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு 15ஆம் தேதி ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, அவர் இந்த ஆஃபருக்குள்ள வரணும்னு நினைக்கிறாரு. அப்ப சிங்கிள் இன்வாய்ஸ்ல 100 பிவி, ஒரே பில்ல 100 பிவி போட்டீங்கனாலும் நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் கன்சிஸ்டன்சிக்குள்ள வந்துருவீங்க. இல்ல ஒரே பில்ல 60 பிவி நீங்க போட்டீங்க அப்படின்னாலும் நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் கன்சிஸ்டன்சிக்குள்ள 60 பிவி கன்சிஸ்டன்சிக்குள்ள வந்துருவீங்க. சரிங்களா, சோ புதுசா வந்திருக்க எல்லாருமே இந்த மீட்டிங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் பண்ணுங்க.